இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு வனாந்திரமான இடத்திற்கு செல்வார். ஒவ்வொரு நாளும் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணுவதின் காரணம் என்னவென்றால், இயேசு அன்றைய நாளின் காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிதாவோடு ஐக்கியம் கொண்டு அன்றைய தினம் செய்யப்பட வேண்டிய காரியங்களை அவரிடம் ஆலோசிப்பதே அவருடைய முதல் வேலையாக இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவிடம் ஐக்கியம் கொள்ளுவதை இயேசு மிகவும் விரும்பியதால் அவர் அவ்வப்போது தனியாக ஜெபம் செய்வது அவரது வழக்கமாக இருந்தது. பிதாவின் ஆலோசனை இல்லாமல் அவர் எதையுமே சொல்வதில்லை மற்றும் செய்வதில்லை. 1-2 காரியங்களை நாம் தியானித்து பின் ஜெபிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் ஆலயத்தில் போதனை செய்து கொண்டிருந்த போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயர்களும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தினார்கள். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிபட்டாள். இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளதே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். இந்த இடத்தில் நாம் இயேசுவை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வேத பாரகரும் பரிசேயர்களும் கேட்ட கேள்விகளையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இயேசு உடனடியாக பதில் சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய கேள்வியின் நோக்கம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லெறிந்து கொண்டு விடுங்கள் என்று இயேசு சொல்லி இருந்தால், அன்பையும் இரக்கத்தையும் பேசுகிற நீர் இப்படி சொல்லலாமா என்று அவர் மேல் குற்றம் சுமத்தி இருப்பார்கள். இந்த ஒரு தடவை அவளை மன்னித்து விட்டு விடுங்கள் என்று இயேசு சொல்லி இருந்தால், நீர் ஏன் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறீர் என்று கேட்டிருப்பார்கள். இயேசு பதிலே சொல்லாமல் கடந்து போயிருந்தால், விபச்சாரம் உமக்கு சம்மதமா என்றும் கேட்டிருப்பார்கள். ஆகையால் இயேசு ஏதாவது பதில் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த பதிலை வைத்துக் கொண்டு அவர் மேல் குற்றம் சுமத்தலாம் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசுவோ ஒன்றும் பேசாமல், உடனடியாக பதில் சொல்லாமல் எதையோ தலையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் என்ன எழுதினார் என்று அங்குள்ளவர்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் இதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று பிதாவிடம் ஆலோசித்துக் கொண்டிருந்தார் என்பது மட்டும் நிச்சயம். வேத பாரகரும் பரிசேயரும் ஓயாமல் அவரிடம் பதில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பிதாவிடமிருந்து பதில் பெற்ற பிறகு இயேசு சொன்ன பதில் அங்குள்ள அனைவருக்கும் அது ஒரு கடினமான பதிலாக இருந்தது. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவன் என்று சொல்லி மீண்டும் மறுபடியும் குனிந்து தரையிலே இயேசு எழுத ஆரம்பித்தார். இப்போது இயேசு பிதா கொடுத்த பதிலுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தார் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த பதிலை கேட்டு அங்கு இருந்தவர்கள் தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய் யாரும் அவள் மேல் கல் எறியாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். இயேசு தன் தலையை நிமிர்ந்து பார்த்தபோது அங்கே அந்த ஸ்திரியை தவிர வேறு யாருமே இல்லை. உடனே இயேசு, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை என்று அர்த்தம். எனக்குள்ளே பாவம் இல்லை, எங்களுக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறவர்கள் என்று அர்த்தம். லாசர் வியாதிப்பட்டு செய்தி அனுப்பிய போது இயேசு இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று சொல்லி பின்பு இயேசு இன்னும் 2 நாள் தாமதிக்கிறார். காரணம்,
பிதாவிடமிருந்து குமாரனுக்கு அங்கே போக ஒப்புதல் வரவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கானாவூர் திருமணத்திலே திராட்சரேசம் குறைவுபட்ட போது மரியாள் இயேசுவிடம் அவர்களுக்கு திராட்சரேசம் இல்லை என்றவுடன் இயேசு அற்புதம் செய்யவில்லை. என் நேரம் வரவில்லை என்று சொல்லி பிதாவுடன் தொடர்பு கொண்ட பின் ஜாடிகளை தண்ணீரால் நிரப்ப சொல்கிறார். இயேசு அற்புதம் செய்வதற்கு முன் சுகமடைய விரும்புகிறாயா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இது போன்ற கேள்விகளை கேட்டு பதில் பெற்றுக் கொள்வதற்கு முன் அந்த இடைவெளி நேரத்தில் பிதாவை தொடர்பு கொள்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே நாமும் எந்த காரியம் செய்தாலும் அது சிறியதோ அல்லது பெரியதோ சில வினாடிகள் ஜெபம் செய்ய வேண்டியதின் முக்கியத்துவத்தை இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். காலையில் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நாம் அன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முன்னமே திட்டமிட்டிருந்தால் பிலிப்பியர் 4:16 படி தேவனுக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும். திட்டமில்லாத காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் ஜெபித்து செய்தல் நலம். இயேசுவின் கொள்கையை கடைபிடிப்போம். ஜெபமே ஜெயம். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் பிதாவிடம் ஆலோசனை பெற்று காரியங்களை செய்வது போல் உமது பிள்ளைகளும் அவர்களது ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபித்து செய்பவர்களாக உம்மை போல் மாறட்டும், ஜெயம் பெற்றுக் கொள்ளட்டும். உமது மாறாத கிருபை உம் பிள்ளைகளை விட்டு விலகாதிருக்கிற அன்பிற்காய் நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.